அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளை கொண்டு இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இந்த நேரத்தில் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களின் மீதும், குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நீடித்திலவட்டுமாக. கண்ணியமிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டு இருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப, கால சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களுக்கு எது தேவையோ அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு அஜெண்டாவாக எடுத்து அதன் கீழ் பல மாத காலங்கள் அந்த பிரச்சாரத்தை செய்து இறுதி வடிவமாக நாம் மாநாட்டை நடத்துவோம். இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாடுகள் எல்லாம் ஷிர்க்கை குறிவைத்து, பிதாத்தை குறிவைத்து, திருக்குரான் பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், நாம் இதற்கு முன்னால் நடத்திய மாநாடுகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சார்ந்ததாகத்தான் இருக்கும். பெரியவர், சிறியவர், வயதானவர், நடுத்தர வயது வர்க்கத்துடையவர் எல்லாத்துக்கும் சார்ந்த ஒரு மாநாடாக தான் இருக்கும். ஆனால் தற்போது நாம் நடத்தக்கூடிய இந்த மாநாடு என்பது குறிப்பிட்ட ஒரு பருவத்தினரை குறிவைத்து, குறிப்பிட்ட ஒரு பருவத்தினரை சரிபடுத்துவதற்காக நாம் இந்த மாநாட்டை அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஏன் இளைஞர்கள் குறித்து மாநாட்டை நடத்த வேண்டும்? பொதுவாக ஒரு மக்கள் எழுச்சி மாநாடு அப்படின்னு போட்டு போயிடலாமே. ஏனென்றால் குறிப்பிட்ட இந்த இளமை சமுதாயம் என்ற இந்த இளைஞர்கள் இன்றைக்கு வழிதவறி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உலக நாடுகளிலேயே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா. இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்களில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இளமை பருவத்தினருடைய அந்த பங்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இளமை பருவத்தை பற்றி குர்ஆனும் சரி, இளமை பருவத்தில் இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இஸ்லாத்திற்கு இளைஞர்கள் எவ்வளவு ஒத்துழைப்பாக, உறுதுணையாக இந்த இஸ்லாத்திற்காக போராடி இருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வரலாறுகளில் எடுத்து பார்க்கலாம். எல்லா விஷயங்களிலுமே இளைஞர்களின் பங்கு இருந்தது என்று சொன்னால் அந்த காரியம் மிக வீரியமாக நடைபெறும், அந்த காரியம் மிக வெற்றிகரமாக நடைபெறும். ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்களை பார்க்கிறோம், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இளைஞர்கள், இஸ்லாமிய பாரம்பரிய குடும்பம் பெற்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று இஸ்லாமிய பெயரை வைத்திருப்பார்கள். எந்த இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டுமோ, எந்த இளைஞர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டுமோ, அதுவும் நமது நாடை போன்ற ஒரு நாட்டில் இஸ்லாத்தை அடிக்க துடிக்கக்கூடிய, இஸ்லாமியர்களை வேறறுக்க வேண்டும், அவர்களை துடைத்து எறிய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை விதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நாட்டில் இருந்து கொண்டு இஸ்லாத்தின் அருமை புரியாமல், இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துரைக்க முடியாமல் இன்றைக்கு வழிதவறி செல்லக்கூடிய காட்சியை இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படியெல்லாம் வழிதவறி செல்கிறார்கள்? இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் பலவிதமான ரகங்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலரை உங்களால் பார்க்க முடியும், போதைக்கு அடிமையாகி ஒரு சில இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரை உங்களால் பார்க்க முடியும், வாகனங்களுக்கு அடிமையாகி
டூ வீலர்களுக்கு அடிமையாகி அப்படி ஒரு ரகத்தினர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரை உங்களால் பார்க்க முடியும். காதல் என்ற பெயரால் காதலிலே நாசமாய் போகக்கூடிய ஒரு இளமை சமுதாயமும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சிலரை நீங்கள் பார்க்க முடியும் சமூக வலைதளங்களில். சமூக வலைதளத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நன்மைக்கும் அதை பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கூத்தாடிகளுடைய அந்த ஆபாசமான பாடல் நடன வரிகளுக்கு இங்கே இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள், ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அப்ப இந்த மாதிரி பலவிதமான பல ரகங்களாக இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பருவம் என்று தன் திருமறை குர்ஆனில் இந்த இளமை பருவத்தை சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான் தன் திருமறை குர்ஆனில், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின் சும்ம ஜஅல மின் பாதின் தஅஃபின் குவத்தன். மனிதர்களை நாம் படைத்தோம், முதல்ல பலகீனமாக படைச்சோம்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுக்கு முதல் பருவம் பலகீனமான பருவம். குழந்தை பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். குழந்தை பருவம் என்பது பலகீனமான பருவம். நம்முடைய தேவையை நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்கிற முடியாது. குழந்தை இருக்குது, பசிக்குது, தானா எடுத்து சாப்பிட்ருமா? சாப்பிடாது. குழந்தை வாக்கிங் போகுமா? போகாது. அதற்கு பெற்றோர்கள் இருக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். பலகீனமான ஒரு பருவம். அப்படியே அல்லாஹ் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர்கிறது. வளர்ந்தால் அல்லாஹ் அடுத்து ஒரு பருவத்தை கொடுக்கிறான். சிறுவர் பருவம் என்ற அந்த பருவத்தை கடந்து விவரம் தெரிந்த பருவ வயதை அடைவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பருவத்தை குறிப்பிடுகிறான் குவத்தன். இது ஆற்றல் மிக்க ஒரு பருவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பலகீனத்தை ஏற்படுத்தி பலத்தை ஏற்படுத்தினோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், திரும்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில் பலகீனத்தையும் நரையையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது பொய்யாகுமா? உண்மையாகவே இளமை பருவம் என்பது மிக ஆற்றல் மிக்க ஒரு பருவம். எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். உடல் ஆற்றலும் உள்ளத்தின் திடகாத்தடமும் சிந்தனையும் வேகமும் விவேகமும் எல்லாம் கலந்த ஒரு பருவமாக இளமை பருவம் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நீங்க ஒரு சில வயதானவரிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள். அவங்கள்ட்ட போய் அவங்க லைஃப் ஹிஸ்டரி கேட்டு பாருங்களேன். அவங்க எதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் இளமையில் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ பவராக இருந்தேன் தெரியுமா? என் பக்கத்தில் எவனும் நிற்க முடியாது. ஃபைட்டுனா அப்படி பண்ணுவேன், ஒரு குத்து விட்டனா கீழே விழுந்துருவான், அப்படி சொல்லுவாங்க. அந்த பருவம் திரும்ப கிடைக்காதான்னு ஏங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அவ்வளவு ஆற்றல் மிக்க, எதனாலும் சாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம் தான் அந்த இளமை பருவம். ஆனால் இன்றைக்கு அதை சின்ன பின்னமாக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மார்க்கம் போதையை தடை செய்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், குல்லு முஷ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடிய எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அது ஹராம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதைக்கு பக்கத்திலேயே செல்லக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு கஞ்சாவிற்கு அடிமையாகி பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். கஞ்சாவையும் தாண்டி போதை ஊசிகளுக்கு அடிமையாகி அந்த போதை கிடைக்க வேண்டும் என்றால் எத்தனை லட்சத்தையும் இவன் செலவு செய்கிறான். சொந்த வீட்டில் ஒரு இளைஞன் இன்றைக்கு திருடனாக மாறுகிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த போதையை தடை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது, போதை ஊசிகளை வாங்குவதற்காக கொக்கைன் போன்ற வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய, இல்லீகலாக இறக்குமதி செஞ்சு வியாபாரம் செய்யப்படக்கூடிய அந்த கொக்கைன் பவுடர்களை பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து, பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து இன்றைக்கு பல இளைஞர்கள் வாங்கி உட்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். சொந்த வீட்டில் தன்னுடைய தந்தை கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளாதாரத்தை, இரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் உழைத்த அந்த பொருளாதாரத்தை சொந்த வீட்டிலே திருடி சென்று அதை போதையை வாங்கி பயன்படுத்தினால்தான் இவனுக்கு ஒரு மன அமைதி ஏற்படுகிறது.
அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய இளமை சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், போதை ஒரு பக்கம், காதல் கலாச்சாரம் என்பது இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் காதல் செய்பவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதை பற்றிய செய்திகளும் அதை பற்றிய மார்க்கத்தின் கண்டனங்களையும் தெரியாதவர்கள், தெரிந்தும் அதை தம்முடைய உள்ளத்தில் ஏற்றாதவர்கள் இன்றைக்கு நம்மால் அவர்களை பார்க்க முடிகிறது. சமூக வலைதளத்தில் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி அவர்களை பிடித்து அவங்க அந்நிய பெண்கிட்ட பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. திருமணம் செய்யாமல் சரியான ஹலாலான உறவு இல்லாமல் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் பேசிக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருக்கும் இடத்தில் ஷைத்தான் மூன்றாவதாக இருக்கிறான் என்பதை நபிகளார் சொன்னார்கள். ஷைத்தான் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விபச்சாரத்துக்கு தள்ளிடுவான். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஸினாவை நெருங்காதீர்கள், விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. விபச்சாரத்தை அதை நெருங்குகிறோம் என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய இளமை சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெயரை வைத்த, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற தொழுகையில் இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. இஷாவுடைய நேரத்தில் காதில் ஃபோனை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால் அவன் ஒரு பெண்ணோட அந்நிய பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய இளமை சமுதாயம். உண்மையாகவே ஒரு திராணி உள்ள இளைஞர் என்றால் இன்றைக்கு காதல் செய்யக்கூடிய அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்கள் உண்மையாகவே திராணி படைத்தவர்களாக இருந்தால், உண்மையாகவே ஒரு ஆண்மகனாக இருந்தால், உம்முடைய ஒழுக்கத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் பெண் வீட்டிடத்தில் போய் பெண் பேசி பாருங்கள். இன்னைக்கு உம்மாக்கு வாப்பாக்கு தெரியாமல் இன்னைக்கு காதல் செய்கிறார்கள் அல்லவா? நீங்கள் உண்மையாக திராணி உள்ளவர்களாக இருந்தால், சரியான ஆண்மகனாக இருந்தால், உம்முடைய ஒழுக்கத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் நீங்கள் போய் ஒரு வீட்டில் உங்கள் பெண்ணை எனக்கு கட்டித்தாங்கன்னு கேட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு அவர்களுடைய பெண்களை தருவதாக ஒத்துக்கொண்டால் அப்பொழுது நீங்கள் சரியான ஒரு ஆண்மகனாக இருக்கலாம். அதை விட்டு மொபைலில் பேசுறது, ஒளிஞ்சு பேசுறது, உம்மாக்கு தெரியாமல் வாப்பாக்கு தெரியாமல் பேசுறது, இப்படி பேசினால் இது எங்கே கொண்டு போய் முடியும்? விபச்சாரத்தில் சென்று முடிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த இஸ்லாத்திற்காக உழைத்த பல இளைஞர்கள் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்கிறது என்றால், இதற்கு பின்னால் ஏராளமான சஹாபாக்களின் தியாகம் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். சஹாபாக்களின் தியாகத்தை விட சஹாபாக்களுடைய அந்த பருவத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இளமை பருவத்திலே அவர்கள் தியாகம் செய்திருப்பார்கள். இளமை பருவத்திலாம் இஸ்லாத்துக்காக உழைச்சாங்க. நீ வரலாற்றை எடுத்து பாருங்கள். அபூ ஜஹல் என்ற மிகப்பெரிய இஸ்லாத்தின் எதிரி, அவன் யாரால் கொல்லப்பட்டான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு அச்சுறுத்தலை கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று துடித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஏராளமான அவதூறுகளை பரப்பினான், அவதூறு பிரச்சாரம் செய்தான். முஹம்மதுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று துடித்தான். அப்படிப்பட்ட அபூ ஜஹலின் முடிவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். யாரால் அவனுடைய முடிவு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் யாரை கொண்டு அந்த முடிவை எழுதினான் என்பதை நீங்கள் எடுத்து பாருங்கள். பத்ருடைய யுத்தக்களம் ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். முஆத், முஅவ்வித் என்று சொல்லப்படக்கூடிய 2 இளமை பருவத்தினர், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அபூ ஜஹலை பத்ர் போரிலே வைத்து களமாடி அங்கே அவனை கொன்றார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய அபூ ஜஹலை கொன்றது இளைஞர்கள். இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், இளைஞருடைய நிலைமை எப்படி இருக்குது. நம்மளை அழிப்பதற்கு ஒரு கூட்டம், ஒரு கும்பல் வடநாட்டிலே
நம்முடைய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்னு சொன்னால் கதை முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி நிலைமை ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இளைஞர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? அவங்களை எப்படி களமாடுறது நமக்கு தெரியுமா? இன்னைக்கு போதையில் விழுந்து கிடக்கிறியே, காதலில் விழுந்து கிடக்கிறியே, மார்க்கம் தெரிந்தும் அதை செய்யாமல் உலகத்தில் தொழாம மார்க்க தொடர்பில்லாமல் இருக்கிறாயே, நமக்கு எதிராக இந்த உலகத்தில் செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக எப்படி களமாடுவது என்றாவது இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா? அதை கூட நம்முடைய இளைஞர்கள் அதுக்கு கூட ஒரு முன்வர்றது இல்லை. ஆனால் பேச்சை பார்த்தீங்கன்னா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தால் போருக்கு போயிருப்பேன், ஹாலிது பின் வலீது மாதிரி நான் ஒரு பெரிய வீரராக வந்திருப்பேன். யாரு? ஃபஜர் தொழுகை வாழ்க்கையில் இல்லை, லுகர் தொழுகை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை, நீதம் இல்லை. இந்த இளைஞன் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆக நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இளமை பருவம் என்பது மிக ஆற்றல் மிக்க ஒரு பருவம். அந்த பருவத்தை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதே போல பெற்றோர்கள் இங்கே வந்திருப்பீர்கள். உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்காவிட்டால் நாளை மறுமையுடைய நாளில் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குகளுக்காக நிப்பாட்டப்படுவீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள். பொறுப்பில் மிகச்சிறந்த பொறுப்பு பெற்றோரின் பொறுப்பு. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது என்ன பதிலை நாம் நாளை மறுமையில் சொல்ல போகிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் வெயிலெல்லாம் சூரியன் எல்லாம் தலைக்கு அருகாமையில் நிப்பாட்டப்பட்டிருக்கும் பொழுது சபாத்துன் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை வழங்குவான். அதிலே ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், எந்த இளைஞன் தம்முடைய இளமை பருவத்தை மார்க்கத்திலே கழித்தானோ, மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தானோ, அந்த இளைஞனுக்கு நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க பிடிப்போடு வளர்த்தால், இளமை பருவத்தில் மார்க்கத்திற்காக தியாகம் செய்வோராக வளர்த்தால், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அர்ஷுடைய நிழலுக்கு கீழே அவர்கள் அழைக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியை கண்குளர பெற்றோர்கள் பார்க்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் வளருங்கள், இளைஞர்கள் இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள். அதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.